கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். யோபு 5ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்தை தியானிப்போம். 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. அன்பானவர்களே, தேவன் நம்மை இக்கட்டுகளுக்கு நீக்கி பொல்லாப்பு நம்மை தொடவிடாதபடி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த பொல்லாப்பு என்பது பொல்லாங்கன் என்று சொல்லப்படுகிற சாத்தானால நமக்கு வருகிறது. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவர்களை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். இப்போ இந்த பொல்லாங்கனிடத்தில் நாம் காக்கப்பட்டு அந்த தீமை, அந்த பொல்லாப்பு நம்மை தொடாமல் இருக்க கர்த்தர் நம்மை எப்படி பாதுகாக்கிறார்? நேரடியாக அல்ல, விசுவாசத்தினாலே. நாம் அந்த விசுவாசத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் என்பது மனிதனுடையது என்று எல்லாரும் நினைக்கிறார்கள், ஆனால் இல்லை. தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களில் விசுவாசமும் ஒன்று. அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான், தேவ விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் பொல்லாங்கன் சாத்தான் நம்மை தொடவிடாதபடி நம்மை காத்துக்கொண்டு நாம் ஜெயிக்க முடியும். தேவனுடைய விசுவாசம், அந்த விசுவாசத்தினாலதான் அகிலத்தையும் சிருஷ்டித்தார். அதே விசுவாசம் இப்பொழுது நமக்குள்ளும் இருக்கிறது. நாமளும் பொல்லாங்கனை ஜெயிக்க, அந்த பொல்லாப்பினால் நம்மை அவன் தொடாமல் இருக்க நமக்கு தேவை விசுவாசம். தேவன் எல்லாத்தையும் அப்படியே செஞ்சிருவாரு, நம்ம சும்மா இருப்போம்னு கிடையாது. விசுவாசம் என்னும் கேடகத்தை நம் கையில் பிடித்து நிற்பது நம் கடமை. அதற்கு அடுத்துதான் தேவன் அந்த பொல்லாங்கன் என்கிற சாத்தான் எய்கிற அக்கினி அஸ்திரங்கள் அவிழ்த்து போடத்தக்கதாக அந்த விசுவாசம் என்னும் கேடகம், தேவ விசுவாசம் என்னும் கேடகம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இப்படியாக பொல்லாங்கன் என்கிற சாத்தான் நம்மை தொடாமல் இருக்க முதலாவது ஆயுதம் விசுவாசம் நம் கையில் இருக்க வேண்டும், நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதே போல இரண்டாவது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, தேவனால் பிறந்தவன் அந்த பொல்லாங்கனிடத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்கிறான் என்று. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் இந்த விசுவாசத்தை நாம் வைத்து தேவனுக்கு நாம் பிள்ளையாவது, அப்பொழுதுதான் சாத்தான் என்கிற பொல்லாங்கனை நாம் ஜெயிக்க முடியும். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, பிரசங்கி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் அவனை பொல்லாங்கு ஒன்றும் செய்யாது என்று. அப்படி என்றால் 10 கட்டளைகளை ஃபாலோ பண்றதா? இல்ல. அந்த 10 கட்டளைகள், அந்த கற்பனைகள் மனிதனை நீதிமானாக்காது. ஆனால் சிலுவையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார் என்று விசுவாசிக்கிறது தான் அந்த அன்பின் கற்பனை. அப்படியாக நாம் அந்த கட்டளைகளை நாம் அந்த இயேசுவினுடைய விசுவாச சிலுவையில் அவர் நமக்கு செய்ததை உணரும் போது, அவர் சிலுவையில நமக்கு சத்தியம் என்னும் கச்சையை கொடுத்தார், நீதி என்னும் மார்க்கவசத்தை கொடுத்தார், ரட்சணியம் என்னும் தலைச்சிராவை கொடுத்தார், சமாதானத்துக்குரிய சுவிசேஷம் ஆயுத்தம் என்னும் பாதரட்சைகளை கொடுத்தார், விசுவாசம் என்னும் கேடகத்தை கொடுத்தார் என்று அவர் சிலுவையில சாதித்ததை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது பொல்லாங்கு நம்மை தொடான். தேவன் தான் பொல்லாங்க தொடவிடாம செய்யறாரு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில அதை பற்றின விசுவாசம் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.